லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நாடு முழுவதும் இன்று முதல் புதிதாக 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய 3 சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன. இந்த சூழலில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் 3 திருத்த சட்டங்களும் அமலுக்கு வந்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஆங்கிலேயர்கள் இயற்றிய சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் அமலுக்கு வரும் என்றார். किसी को पुलिस ले जाती थी, परिवार वालों को कोर्ट में आना पड़ता था. अब हमने कंपलसरी किया है कि हर थाने में रजिस्टर होगा और ई रजिस्टर भी होगा कि कौन सा अपराधी पुलिस की कस्टडी में है, जिससे हेबियस के माध्यम से कोर्ट में नहीं जाना पड़ेगा. या 4 साल लगेंगे. मैं आपको और आपके माध्यम से देश की जनता को विश्वास दिलाना चाहता हूं कि ये कानूनों के पूर्ण इम्प्लीमेंटेशन के बाद किसी भी एफआईआर का सुप्रीम कोर्ट तक 3 साल के अंदर न्याय मिलने की प्रक्रिया पूरी हो जाएगी. करता हूं कि विधेयक यथा संशोधित पारित किया जाए. प्रश्न है कि विधेयक यथा संशोधित को पारित किया जाए. जो सदस्य के पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए. விவாதம் நடக்கவில்லை என்று சில எதிர்க்கட்சிகள் பொய் கூறுவதாக கூறிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, மக்களவையில் இதுகுறித்து 9 மணி நேரம் 34 நிமிடங்கள் நடந்த விவாதத்தில் 34 உறுப்பினர்கள் பங்கேற்றதாக தெரிவித்தார். மாநிலங்களவையில் 7 மணி நேரம் 10 நிமிடம் நடந்த விவாதத்தில் 40 உறுப்பினர்கள் பங்கேற்றதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இந்த சட்டங்களை பின்பற்ற அனைத்து காவல் ஆணையர்கள், மண்டல ஐஜிக்கள், மாவட்ட எஸ்பிக்கள் அனைவருக்கும் காவல்துறை தலைமையகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இருப்பில் இருக்கும் பழைய முதல் தகவல் அறிக்கை புத்தகத்தில் புதிய சட்டத்தின் பெயரை அந்தந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளே கைகளில் திருத்திக் கொள்ளலாம் எனவும், இல்லை அச்சு வடிவில் முதல் தகவல் அறிக்கையில் சீல் தயாரித்து வைத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டங்கள் குறித்து ஏற்கனவே 1 மாத காலம் பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும், இனி தேவைக்கேற்ப பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய குற்றவியல் சட்டங்களில் காவல்துறையினருக்கு அதிக அதிகாரம் வழங்கியது, ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தியில் சட்டங்களுக்கு பெயரிட்டது, விவாதமின்றியும் மாநில அரசுகளின் கருத்தை கேட்காமலும் சட்டங்களை கொண்டு வந்தது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா உள்ளிட்டோர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ராஜு, சென்னையிலிருந்து அன்பரசன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.